இன்று சந்தைகளில் பெரிய மாற்றங்கள். சென்செக்ஸ் 80,500 தாண்டியது. ரூபாய் மதிப்பு வலுவடைந்தது. உலக சந்தைகள் பச்சை நிறத்தில் உள்ளன. பிளஸ் கர்நாடகா வங்கி மற்றும் வோடபோன் ஐடியாவிலிருந்து நீங்கள் தவறவிட விரும்பாத முக்கிய புதுப்பிப்புகள். அதையெல்லாம் பிரித்துப் பார்ப்போம், வேகமாக, கூர்மையாக மற்றும் புள்ளியுடன். வீட்டிலிருந்து ஆரம்பிக்கலாம். பிஇசி சென்செக்ஸ் 0.38% உயர்ந்து 304 புள்ளிகள் அதிகரித்து 80,565 இல் நிறைவடைந்தது. இதற்கிடையில் என்எஸ்இ நிப்டி 50 0.54% அல்லது 131.95 புள்ளிகள் உயர்ந்து 24,619 இல் முடிந்தது. இந்திய பங்குச் சந்தைகளுக்கு ஒரு நல்ல நாள். பங்குகள் மட்டும் உயர்ந்து வருவதில்லை. இந்திய ரூபாய் மதிப்பு 20 பைசா உயர்ந்து அமெரிக்க டாலருக்கு எதிராக 87 ரூபாய் 43 பைசா ஆகஸ்ட் உயர்ந்தது. இறக்குமதியாளர்கள் மற்றும் பணவீக்க கண்காணிப்பாளர்களுக்கு இது வரவேற்கத்தக்க அறிகுறி. இப்போது நாம் பெரிதாக்கி உலகளாவிய சந்தைகளை பார்ப்போம். ஸ்டாக்ஸ் ஐரோப்பா 600 0.4% உயர்ந்துள்ளது. SP 500 மற்றும் நாஸ்டாக் 100 எதிர்காலங்கள் இரண்டும் 0.2% உயர்ந்துள்ளன. டவ் ஜோன்ஸ் எதிர்காலங்களும் பச்சை நிறமும் 0.2% உயர்ந்துள்ளது. ஆசியாவில் MSCI ஆசியா பசிபிக் குறியீடு 1.6% உயர்ந்துள்ளது. MSCI வளர்ந்து வரும் சந்தைகளின் குறியீடு 1.7% உயர்ந்துள்ளது. உலகளாவிய உணர்வு. இன்று நிச்சயமாக ஆபத்து. சில பெரிய நிகழ்வுகளுக்கு முன்னதாக எண்ணெய் சந்தைகள் சிறப்பாக விளையாடுகின்றன. பிரெண்ட் கச்சா எண்ணெய் வெறும் 3 காசுகள் குறைந்து $66.9 ஆக சேர்ந்தது. WTI கச்சா எண்ணெய் 8 காசுகள் குறைந்து $63.9 ஆக சேர்ந்தது. ஏன் இந்த இடைநிறுத்தம்? வர்த்தகர்கள் 2 விஷயங்களை பார்க்கிறார்கள். அமெரிக்க சரக்கு தரவு. ஜனாதிபதி டிரம்ப் மற்றும் ஜனாதிபதி புடின் இடையே வரவிருக்கும் சந்திப்பு. ஆம், நீங்கள் கேட்டது சரிதான். வருவாய் அடிப்படையில் கர்நாடக வங்கியின் முதல் காலாண்டில் நிகர லாபம் 27% குறைந்து $29.2 கோடியாக உள்ளது. ஏன்? நிகர வட்டி வருமானம் 16% குறைந்து ஒதுக்கீடுகள் 2 மடங்கிற்கும் அதிகமாகும். ஏனாயாய் 756 கோடி ரூபாய் வர்சேஸ் 903 கோடி ரூபாய் ஆண்டுக்கு ஆண்டு. வழங்கல்கள் 111 கோடி ரூபாய் வர்சேஸ் 40 கோடி ரூபாய் ஆண்டுக்கு ஆண்டு. செயல்பாட்டு லாபமா 559 ரூபாய் கோடியிலிருந்து 467 ரூபாய் கோடியாக குறைந்துள்ளது. மேலும் ஸ்ரீகிருஷ்ணன் ஹரிஹர சர்மா வெளியேறிய பிறகு தலைமை மாற்றங்கள் நடந்து வருகின்றன. ராகவேந்திரா சீனிவாஸ் பட் இடைக்கால நிர்வாக இயக்குநராக பதவியேற்றார். இறுதியாக வோடபோன் ஐடியா. கடந்த வருடத்தில் பங்கு 60% வீழ்ச்சியடைந்துள்ளது. மேலும் பகுப்பாய்வாளர்கள் Q1 வருவாய்க்கு முன்னதாக எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். தரவரிசையில் இன்னும் அழுத்தம் உள்ளது. இன்னும் தலைகீழாக மாறுவதற்கான அறிகுறி எதுவும் இல்லை. ஆனால் இங்கே திருப்பம். மொத்த NP 3.54% இலிருந்து 3.46% ஆகஸ்ட் மேம்பட்டுள்ளது. NPA வைப்புத் தொகை 3.2% அதிகரித்து 1.03 லட்சம் ரூபாய் கோடியாக உள்ளது.